சார் இந்த வால்வோ பஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. இப்போ மெக்கானிக் வேலை பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தராக போயிட்டு முன்னாடி போய் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் இருக்குது. ஸோ இங்கே அப்படி கிடையாது சார். இங்கேருந்து அவங்க மேனுவலாக அவங்க ஆன் பண்ணிக்கலாம், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து அவங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ போயிட்டு முன்னே போயிட்டு ஆன் பண்ணோம் ஆஃப் பண்ணோம் அந்த வேலையே தேவையில்லை. வால்வோக்கு இது ஒரு ஸ்பெஷலாக பண்ணுங்க சார். இன்ஜின் பவர் இது நல்ல அதுதான் சார், ஹை ஸ்பீடு இன்ஜின்னால கொஞ்சம் நல்லா இருக்குது சார். உங்களுக்கு மைலேஜ் எந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக எங்களுக்கு 3.5 வரும் சார் எங்களுக்கு மைலேஜ். இது ஓகே 3.5. ஸோ டிராஃபிக்கு சென்னை டிராஃபிக்கு சொல்ல வேண்டாம். அதேமாதிரி ஹில்ஸ்லாம் போனாக்க இங்கே 3 தான் வரும். 2.8 3 அதுமாதிரி தான் வரும் எங்களுக்கு. ஸோ நார்மல் ரோட்டில் பார்த்தா 3.5 வரும். இந்த ரேடியேட்டர் இருக்குல்ல, ஆமாம் சார். நிறைய பஸ்ஸில் வந்துட்டு திரும்பி பார்த்துருக்கேன். ஸோ இது ஏன் இப்படி இருக்கனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு இது ஒன்றும் ப்ராப்ளம் சார். அது வந்து மல்டி ஆக்சலில் வரும் சார். அது மல்டி ஆக்சலில் உள்டாக திரும்பி இருக்கும். இது 8R அது மாதிரி கிடையாது சார். 8R இது மாதிரி தான் ஒரு ரேடியேட்டர் இந்த சைடில் தான் வரும். ஆமாம் சார். இந்த பஸ் வந்து லிஃப்ட் ஆகுமாண்ணே? ஆகும் சார். இந்த இதுலேயும் ஆகும் சார், கண்டிப்பாக இருக்குது சார். என்னென்ன இடத்துல பண்ணுவீங்க? எவ்வளோ எம்எம் சார்? ஒரு மேடு பள்ளம் ரொம்ப இது மாதிரி மேடம் வந்துச்சுனாக்கா ஹைட் தூக்கிடுவோம் நாங்கள் வண்டியை. ஹைட்னாக்கா ஒரு 1 feet வரும், ஹைட் வரும். ஆமாம் சார். ஓகே ஓகே. ஏன்னா இல்லைனாக்கா பம்பர்லாம் அடி பண்ணுறதுக்காக அதேமாதிரி அந்த ஹைட் தூக்கினா 20 km ஸ்பீட் தான் போக முடியும். அதனால் அந்த டைமில் ஹைட் தூக்கி நாங்கள் போகணும்.